தமிழீழத்தினுடைய தலைநகரம் எது? கிளிநொச்சியா மாங்குளமா? இப்படி கேட்டால் நிறைய பேருக்கு எனக்கு கோபம் வருது. ஒரு கூமுட்டை தமிழீழத்தின் தலைநகரம் திருவோணமலை, கிளிநொச்சியா மாங்குளமான்னு கேட்குறானே, இவனை என்ன செய்கிறது அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க. அதே மாதிரி தான் முகநூலில் ஒரு கூமுட்டை வந்து, அன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இருக்கு அன்றைக்கி அந்த கூமுட்டை முகநூலில் வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தமிழீழத்தின் தலைநகரம் கிளிநொச்சியா மாங்குளமான்னு கேட்டிருக்குது. ஆனால் அவனுக்கு தெரியும் அது திருவோணமலைன்னு சொல்லி. ஏதோ ஒரு அந்த பதிவை எதுக்காக உத்வேகிக்கிறதுக்காக அந்த பதிவை அப்படி போட்டதா, இல்லாட்டி யாரோடைய வம்புழுக்கிறதுக்கு அந்த பதிவை போட்டதான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் சோசியல் மீடியாவில் இப்படி பதிவுகளை போடும்போது இன்றைய தலைமுறைகளை யோசிக்கணும். அதுகளெல்லாம் விடிஞ்சாப்பொழுது வரைக்கும் அதுக்கெல்லாம் குந்திட்டு இருக்குது. அதுகள்கிட்ட போயிட்டு இல்லை கிளிநொச்சி மாங்குளம்னு சொல்லி கொண்டு வந்தால் அங்கே ஒரு திரிவு அல்லது வரலாற்று புரட்டு கொண்டு அங்கே நடக்குது. மற்ற இனத்தை வந்தாண்டாப்பா எங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்கைகள் இருந்த வரலாறு கூட பாடப்புத்தகத்தில் இல்லை. தமிழர் சார்ந்து இன்றைக்கு இருக்கிற வரலாற்று பாடப்புத்தகங்கள் எல்லாம் வந்து 4-5 பாடத்திட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம்னு சொல்லி ஒருங்கி அதை சுருக்கி அரைவாசி இல்லாமல் செஞ்சுட்டான். அப்படி இல்லாமல் செய்கிறதால தான் இப்படி காலங்காலம் இல்லாமல் செய்கிறதா இப்படி ராவண தேசத்து தமிழ் மன்னன் இன்றைக்கு எங்களுக்கு நரகாசுரன் வில்லன் மாதிரி எங்களை சித்தரிச்சானோ அதே போல் தான் நாளைக்கு எங்களோட வரலாறுகளும் சித்தரிக்கப்படும். இன்றைய பார்க்கல இலங்கையில் இருக்கிற வேற்றினத்தவர்கள் வந்து எங்களை இப்படியெல்லாம் அடையாளப்படுத்துகிறான்னு சொல்லி, இதுக்கு இலங்கை வந்து ஈழமன்ற நாட்டில் தான் வந்து அவங்க குந்திருக்காங்கன்னு தெரியாம கூட அவங்கள இப்படியெல்லாம் செய்கிறாங்க. இதுக்கு இப்படி இருக்க நாங்கள் எங்களோட வரலாறு நாங்களடா கொண்டு போகணும். தமிழீழத்தின் தலைநகரம் எதுன்னு சொல்லி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தா பரவாயில்ல. அதுக்கு கீழே வர கருத்து பதிவுகளை பார்த்து நிறைய பேர் பார்க்கும்போது ஓகே திருவண்ணாமலை தான் என்று சொல்லி அவங்களுக்கும் தெரிய வரும் வரலாறு. அப்போ இது ஒரு வரலாற்றை வெளியே கொண்டு வர பதிவாக இருக்குன்னு சொல்லி வரவேற்கத்துக்கலாம். இது தமிழகத்தின் தலைநகரம் எதுன்னு கேட்டு கிளிநொச்சியா மாங்குளம் ஆண்டைக்குள்ள இது வந்து என்னென்னு சொன்னால் அடித்தது அதிக அளவில் ஏறி தலைக்கேறின பிறகு எங்கேயாவது ஒரு விதண்டாவாதத்தை கொண்டு வரணுன்ற காட்டி விடுற பதிவு தான் இது.